2 ஓட்டு போடும்படி தொண்டர்களுக்கு தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் கூறியிருப்பது குறித்து விசாரணை நடத்த தேர்தல் கமிஷன் முடிவு செய்துள்ளதால் அவருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மும்பை அருகே உள்ள நவி மும்பையில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் ஞாயிறன்று தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் மத்திய விவசாய அமைச்சருமான சரத்பவார் பேசினார். 2009ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல் ஒரே கட்டமாக நடந்ததை சுட்டிக்காட்டிய சரத்பவார், இம்முறை மகாராஷ்டிராவில் ஏப்ரல் 14, 17 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடக்கவிருப்பதாகவும், எனவே சதாரா மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சி தொண்டர்கள் 17ஆம் தேதி அங்கு சென்று ஓட்டு போட்டுவிட்டு 24ஆம் தேதி நவி மும்பைக்கு வந்து ஓட்டு போடுங்கள் என்றும் கூறினார். எனவே முதல் முறை ஓட்டு போடும் இடத்தில் வைக்கப்படும் மையை தொண்டர்கள் முன்னமே அழித்துவிட்டு 2வது முறை ஓட்டு போட வர வேண்டும் என்றும் பவார் அறிவுரை கூறினார். இதையடுத்து கள்ள ஓட்டு போடும்படி சரத்பவார் பிரச்சாரம் செய்ததாக மகாராஷ்டிர தேர்தல் ஆணையத்திடம் பாரதிய ஜனதா தலைவர் கிரீத் சோமையா புகார் அளித்தார். இது சர்ச்சையாக வெடித்துள்ளதை அடுத்து தான் நகைச்சுவையாக அவ்வாறு கூறியதாகவும், தேர்தல் விதிகளை மீற வேண்டும் என்று தான் அழைப்பு விடுக்கவில்லை என்றும் சரத்பவார் தெளிவுபடுத்தினார். ஆனாலும் பவாரின் பேச்சு அடங்கிய சீடியை ஆராய்ந்து விசாரணையை துவங்க மாநில தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதனிடையே மகாராஷ்டிர போலீஸ் டிஜிபியிடமும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சரத்பவார் மீது திங்களன்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது.